மதுரையில் கார், ஆட்டோ மற்றும் பைக் என 25க்கும் மேற்பட்ட வாகனங்களை ஜேசிபி மூலம் 17 வயது சிறுவன் உடைத்து நொறுக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. செல்லூர் பகுதியில் நள்ளிரவு 3 மணியளவில் ஜேசிபி வாகனத்தை 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 17 வயது சிறுவன் கண்மூடித்தனமாக இயக்கியதில் கார், ஆட்டோ மற்றும் பைக் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நாசமானது. பிடிபட்ட சிறுவன் போதையில் இதை செய்தாரா என விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் 13 வயது சிறுவர்கள் போதையில் சிக்கி பேரழிவை ஏற்படுத்துவதோடு தங்கள் வாழ்வையும் நாசமாக்குவது பொதுமக்கள் பலரையும் கவலையடைய வைத்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி 4வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் 1500க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் 200 பேர் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். விடிய அரசின் அனல் மின் நிலைய அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என ஒப்பந்த தொழிலாளர்கள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜனுடன் அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட எஸ்ஆர் நகர், மூகாம்பிகை நகர், கரைப்புதூர் ஆகிய பகுதிகளில் கடந்த 7 மாதங்களாக குடிதண்ணீர் முறையாக விநியோகம் செய்யப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் குடிநீரை ஊராட்சி நிர்வாகம் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புக்கு விற்பனை செய்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கரைப்புதூர் நடராஜனுடன் கரைப்புதூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு குடிநீர் கூட வழங்க முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய பகுதிகளான வன்னியம்பட்டி விளக்கு பகுதியில் மக்கள் பயன்பாட்டுக்காக பல்வேறு நலத்திட்டப் பணிகள் திறந்து வைக்கப்பட்டன. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 9,20,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பயணிகள் நிழற்குடையை அதிமுக எம்எல்ஏ மான்ராஜ் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து நூர்சாகிபுரம் மற்றும் கீழப்பொட்டல்பட்டி கிராம பகுதிகளுக்காக 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய போர்வெல் குளியல் தொட்டிகளையும் எம்எல்ஏ மான்ராஜ் திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்.